தலைப்பு செய்திகள். நுவரேலியாவில் கடும் மழை, வெள்ளப்பெருக்கு அபாயம் குறித்து எச்சரிக்கை. படுகொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும். ஈழத்தமிழர் விவகாரத்தை கையாள குழு ஒன்றை நியமிக்குமாறு விஜயிடம் கோரிக்கை. பூமியை நோக்கி பாயும் விண்வெளி குப்பைகள், விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். நாட்டை திறன்பட நிர்வகிக்கும் திறன் அரசாங்கத்திடம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பொரலை மாளிகா கந்த பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிபுணர்கள் குழுவை அமைத்து நாட்டை முன்னேற்றுவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் சிறைச்சாலை நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளிநாட்டு கடன் செலுத்தும் நடவடிக்கையுடன் தொடர்புடைய இணைய தாக்குதல் சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியதுடன், மக்களின் நிதியை பாதுகாக்கவும் கடன் செலுத்தல்களை சரியாக நிர்வகிக்கவும் அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீதி மற்றும் சிறைச்சாலை அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த சில நாட்களிலேயே மகர சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும், தற்போது மீண்டும் அதே சிறைச்சாலையில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறைச்சாலையை கூட சரியாக நிர்வகிக்க முடியாத அரசாங்கத்தால் நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்த சஜித் பிரேமதாச, நாட்டின் 30 முதல் 40% மக்கள் தற்போது வறுமை கோட்டிற்குள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டில் குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் காற்றுடன் கூடிய கனமழையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதுடன் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வானிலை மையத்தின் தகவலின்படி மௌசாகலை நீர்த்தேக்க பகுதியில் 117.5 மில்லிலீட்டர் மழையும், லக்ஷபான நீர்மின் உற்பத்தி நிலைய பகுதிகளில் 183.3 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியான மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சாமிமலை ஓயா, மரே ஓயா, சியத்தலா கங்குல ஓயா மற்றும் காட்மோர் ஓயா உள்ளிட்ட சிற்றாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் காட்மோர், மோகினி எல்ல, மறை மற்றும் லக்ஷபான நீர்வீழ்ச்சிகளில் அதிகளவு நீர் பாய்ந்து வருவதால் அந்த பகுதிகளுக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் விமர சுரேந்திர நீர்த்தேக்கம் முழுமையாக நிரம்பியுள்ளதால் அதன் வான்கதவுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை மௌசாகலை, காசல் ட்ரீ, கென்யோன், புரட்லண்ட், லக்ஷபான, பொல்பிட்டிய, நவலக்ஷபான, கலுகல மற்றும் மேல் கொத்மலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நுவரெலியா மாவட்ட காலநிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் எந்த நேரத்திலும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படக்கூடும் என்பதால் ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என யாழ் வருகை தந்த வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சரிடம் வடக்கு ஊடகவியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கில் படுகொலை செய்யப்பட்டும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதியினை வழங்கியே ஆக வேண்டும் என வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னிடம் வடக்கு ஊடகவியலாளர்களினால் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ஊடகவியலாளர்களின் சரமாரி கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாது பிரதி அமைச்சர் வெளியேறிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வின் போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஆரம்பமான குறித்த செயலமர்வில் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் அர்ஷ பண்டார, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உதவி மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். அரசாங்க அதிபர், பணிப்பாளர், பிரதி அமைச்சர் ஆகியோரின் உரைகளை தொடர்ந்து
ஊடகவியலாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இதன்போது தமிழர் தாயகத்தில் கடந்த காலத்தில் படுகொலை செய்யப்பட்டும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்த போதிலும் தற்போது வரை எவ்விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாதுள்ளமை தொடர்பில் ஏமாற்றம் அளிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த போது சகல கோப்புகளும் தூசி தட்டப்பட்டு வருகின்றது. எல்லாவற்றிற்கும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் நீதி கிடைக்கும் என்பதாக பிரதி அமைச்சர் பொதுவாக பதிலளித்திருந்தார். இதனால் அதிருப்தி அடைந்த ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் கேள்விகளை கேட்டனர். ஈழத்தமிழர்களின் விவகாரங்களை கையாள்வதற்காக தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட பாராளுமன்ற மற்றும் சட்டசபை தரப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு குழுவை உருவாக்குமாறு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர் விவகாரங்களை கையாள்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் கருத்தை உள்வாங்கி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்ததாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாகவும் தமிழர்களுக்கு எதிரான அநீதிக்குரிய சர்வதேச குற்றவியல் விசாரணை குறித்தும் விசேடமாக வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழக கடற்தொழிலாளர்களை வைத்து முரண்பாடின்றி சமூக மட்டத்தில் மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான களம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க கோரப்பட்டதுடன் ஈழத்தமிழர்களின் அகதிகள் பிரச்சினை மற்றும் அது தொடர்பான குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் மதுரா தீவுக்கு அருகே கடலில் பயணிகள் படகு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 41 பேரை காணவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவின் சுரபாயாவிலிருந்து நேற்று காலை மக்காசாரை நோக்கி சுமார் 250க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு முதியாரா சென்தோசா 2 என்ற கப்பல் சென்றுள்ளது. கப்பல் புறப்பட்ட சில மணி நேரங்களிலே மதுரா தீவுக்கு அருகே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனே இது குறித்து கப்பல் கேப்டன் தகவல் அளிக்க பலரும் பாதுகாப்பு ஜாக்கெட்டுகளை அணிந்து கொண்டு கடலில் குதித்துள்ளனர். கடலில் குதித்தவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மற்றவர்கள் மாற்று கப்பல்கள் மூலம் மாற்றப்பட்டு கரைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலில் மாயமானவர்களை மீட்க அனைத்து பாதுகாப்பு முகமைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் இந்தோனேஷிய போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. படகில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. 17,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவில் படகு போக்குவரத்து ஒரு பிரபலமான போக்குவரத்து முறைமையாகும். இங்கு மோசமான பாதுகாப்பு தரங்களால் போதுமான உயிர்காக்கும் உபகரணங்கள் இல்லாமலும் கப்பல்களில் அடிக்கடி அதிக சுமை ஏற்றப்படுவதால் விபத்துக்கள் சாதாரணமாக நிகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பூமியின் தாழ்வட்ட பாதையில் வலம் வரும் பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள விண்வெளி கழிவுகள் கட்டுப்பாட்டை இழந்து பூமியை நோக்கி விழும் அபாயம் அதிகரித்து வருவதாக விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தசாப்தங்களாக மனிதர்களால் விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகளின் பாகங்கள் மற்றும் உடைந்த நுண்பொருட்கள் என சுமார் 13,000 டன்களுக்கும் அதிகமான விண்வெளி கழிவுகள் பூமியின் சுற்றுப்பாதையில் மிதந்து வருகின்றன. ஆயுட்காலம் முடிவடைந்த விண்கலங்கள் மற்றும் செயலிழந்த செயற்கைக்கோள்கள் புவியீர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல மெல்ல தன் பாதையிலிருந்து விலகி பூமிக்கு திரும்பி வருகின்றன. பெரும்பாலானவை வளிமண்டல உராய்வால் எரிந்து சாம்பலாகிவிட்டாலும் பெரிய அளவிலான உலோக பாகங்கள் பூமியின் மேற்பரப்பில் வந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விண்வெளி கழிவுகள் மணிக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருவதால் அவை தற்போதைய செயல்பாட்டில் உள்ள பிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் மீது மோதி பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது.
விண்வெளி கழிவுகளின் நகர்வை கண்காணிக்க நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை மற்றும் சீனா ஆகியவை சிறப்பு செயற்கைக்கோள் நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி வருகின்றன. சுவிட்சர்லாந்து மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் ரோபோட்டிக் கை மற்றும் ரோபோட் காந்தங்கள் மூலம் விண்வெளி குப்பைகளை சேகரித்து அளிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை சோதித்து வருகின்றன. கட்டுப்பாடற்ற முறையில் பூமியை நோக்கி வரும் விண்வெளி கழிவுகள் வளிமண்டலத்தில் நுழையும் போது உருவாகும் வெளிச்சமும் அதனால் ஏற்படும் அசாதாரண மாற்றங்களும் மனித குலத்திற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் புதிய சவாலாக உருவெடுத்துள்ளன. வரலாற்றில் இன்று 1977 உலகில் பெருமளவு வெளியிடப்பட்ட முதலாவது தனிமீசை கணனிகளில் ஒன்றான DRS என்பதை டாண்டி கார்ப்பரேஷன் வெளியிட்டது. 1990 கிழக்கிலங்கையில் காத்தாங்குடியில் முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 103 பேர் கொல்லப்பட்டனர். 2018 ஆப்கானிஸ்தானின் கிழக்கே ஷியா பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டனர், 80 பேர் காயமடைந்தனர். 2019 அமெரிக்கா டெக்சாஸ் மாநிலத்தில் எல் பாசோ நகரில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.